Hi, hello, வணக்கம் and welcome. நீங்க கேட்டிருக்கிறது லைவ்நெட் எஃப்எம் 107.6 டம்ள மிஜே யாரு as usual குட் மார்னிங் சொல்லி கடையை தந்து வைக்கிறது நான் உங்க ஆர்ஜே டிஐவிஏ திவா. ஆனா நான் ஸ்டார்டிங்ல பேசவே மாட்டேன் சார். இந்த சொந்தக்கார வீட்டுக்குலாம் போனா என்னப்பா பையன் பேசவே மாட்டான் அப்படிடுவாங்க. எங்க அம்மாவே சொல்லுவாங்க, என்னடா பேசவே மாட்டேன். இதே என்ன மாதிரி சிங்கிள் பசங்களா இருந்தா இந்த கட்டை வேவறதுக்குள்ள ஒரு வாட்டியாவது கப்புள் சீட்டை பார்த்து கப்புள்ஸா உட்காந்துட்டு வந்துடணும் அப்படின்னு தோணும். அந்த சார் நான் அடிக்கடி கால் பண்ணி கேட்பேன் சார் உங்களுக்கு, சார் என்ன பண்றது இப்படி இது இந்த சோகமான நியூஸ் எப்படி சிரிப்பா மாத்துறது அப்படின்ட்டு. என்னடே மூண்டும் சோகமான நியூஸ் ஏன்டா சிரிப்பா மாத்துற, அது சோகமான நியூஸ்ரா அப்படின்லாம் சொல்லிடுறீங்க. அப்பப்ப நடக்கிற கரண்ட் அப்டேட்டை நம்ம கேட்ட ஹியூமர் சென்ஸ் அரல்ஸ் காமெடி கலந்த இதுவா எடுத்துட்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும். என்னடா காக்கா ஓட்டுற அப்படின்னு கேட்டீங்களே, நான் எங்க ஊரு காஞ்சிபுரங்க அதனால காக்கா ஓட்டுற அப்படின்னு. ஏதாவது ஒரு நல்லது பண்ணும்போது யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு போயிடுங்க. அதுதான் நான் சொல்லிக்க விரும்புறேன் கருத்து. முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சக்சஸ் வரும்போது போய் கெத்தா சொல்ல நம்ம இதெல்லாம் தான் பண்ண. ஆன்லைன்னாலுமே பொதுவாக எல்லாருக்கும் ஒரு டவுட் வரல சார், ஆன்லைன்ல பே பண்ணு அடுத்த நாள் சேர்ந்துக்கோ அப்படின்னுவாங்க. சரி பாதி பேர் இது மாதிரி ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நீங்க வேற பேசும்போது நல்லா நியூஸ் ரீடர் மாதிரி நல்லா பேசுனீங்க. சரி நியூஸ் ரீடர் தான் ஸ்டார்டிங்ல இருந்து கட்சி வரைக்கும். ஏன்டா டேய் கண்டென்ட்லாம் நல்லா தான் எடுக்கிற, சூப்பரா ஆர்ஜே பண்ற, இந்த மாடுலேஷன் மட்டும் ஏன்டா உங்ககிட்ட மண்ணு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அது மட்டும் தான் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தீங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க கேட்டிருக்கிறது லைவ்நெட் எஃப்எம் 107.6 டம்ள மிஜே யாரு as usual குட் மார்னிங் சொல்லி கடையை தந்து வைக்கிறது நான் உங்க ஆர்ஜே டிஐவிஏ திவா. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, நம்ம தலைவர் படத்துல கூலி ப்ரோமோ தான் இது. அதை நான் லைட்டா சுட்டு அப்படி இப்படி பட்டிட்டிங் கறிங்களாம் பார்த்து எனக்கு ஏற்ற மாதிரி மாத்தினா. இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்னொன்னு ஒரு கேட்டகரியில இருக்கும். அந்த கேட்டகரியில என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை இந்த கேட்டகரி வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி டயட் ரிச்சா அப்படியே போயிடுவானுங்க. இந்த ரெண்டாவது கேட்டகரி கழுத குச்சியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பூரி பொங்கல் இட்லி வடை அது இது எது கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. ஆனா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. இந்த மூணாவது கேட்டகரி 8க்கு ஒரு டீ, 9க்கு ஒரு டீ, 10க்கு ஒரு டீ, 11க்கு ஒரு டீ, 12க்கு ஒரு டீ, இந்த மாதிரி ஷிஃப்ட் போட்டு டீ குச்சே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவாங்க. அடுத்து இந்த நாலாவது கேட்டகரி குச்சா உங்க அக்கா கல்யாணத்துல தானே குடிப்பேன் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டா பிரியாணி தான் சாப்பிடும் அப்படின்ட்டு. இது வந்து எப்படா 3 வேளையும் பிரியாணியே சாப்பிட்றீங்க, ஒரு மாதிரி அழுத்து போலையாடா உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்டா, நாங்க எங்க 3 வேளை ஒரே பிரியாணி சாப்பிட்றோம். காலைல ஆனா சிக்கன், மத்தியானம் மட்டன், நைட் ஆனா பிரான் அப்படின்ட்டு ஷிஃப்ட் போட்டு 3 விதமான பிரியாணி சாப்பிட்றோம்டா. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் புள்ளியடா அப்படின்னு பார்த்தா இந்த 5வது கேட்டகரி இதுதான் ரொம்ப முக்கியமான கேட்டகரி. நாங்க ஏந்துக்கிறதே 12 மணிக்கு. இதுல எங்க இருந்து நாங்க போய் பிரேக்ஃபாஸ்ட்ல சாப்பிடுது, நாங்களாம் ஸ்ட்ரெயிட்டா லஞ்ச் தான். இல்ல யார் எந்தெந்த கேட்டகரியில் வருவீங்கன்னு தெரியல. ஆனா நான் இந்த 5வது கேட்டகரியில தான் வருவேன்னு சொல்லிட்டு உங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம லைவ்நெட் எஃப்எம் 101.6 டம்ள மிஜே யாரு நான் உங்க ஆர்ஜே டிஐவிஏ திவா. சரளமா ஃப்ரீயா பேசுறீங்களா, எப்படி இது? how it is possible? பிகினிங்ல அப்படி இருந்தீங்களா, எப்படி இது? பிகினிங்ல திக்கி தான் சார் பேசுவோம் எல்லாருமே. அப்புறம் நீங்க சொன்ன ஒன்னொன்னா கேட்டு ஒன்னொன்னா ஃபாலோ பண்ணி அது இது அப்படி இப்படி பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து நீங்க பார்த்து விட்டீங்க. அப்படி ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. இப்போ கூட ஃப்ளோல வந்துச்சான்னு தெரியல, நீங்க சொன்னாதான் தெரியும் எனக்கு. நல்லா அருமையான ஃப்ளோல பண்றீங்க. நீங்க ரெடி ஆயிட்டீங்க நீங்க பக்காவா. எப்படி கண்டுபிடிச்சிங்க நம்ம இன்ஸ்டியூட்டை, எப்படி என்ன நடந்துச்சு, எப்படி இங்க வந்து சேர்ந்தீங்க? நான் வந்து ஐடி கம்பெனில தான் சார் வேலை செஞ்சிருந்தேன். அப்புறம் ஐடி கம்பெனி பிடிக்கல. பேசும்போதே தெரியுது அவ்வளோ ஸ்ட்ரெஸ் சார். எல்லாம் ஐடி வேலை தான் சார். ஐடி கம்பெனிலாம் வேலை பார்த்துருந்தேன். ஆனால் நான் 3rd இயர் படிக்கும்போதே என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னா, நீ பேசாம ஆர்ஜ் ஆயிடுறா, நல்ல ஃபியூச்சர் உனக்கு இருக்குடா அப்படின்னா. நான் அப்போ கேட்கல, என்னத்த ஏதோ சும்மா 4 பேர்கிட்ட பேசுறோம், இது என்ன ஆர்ஜ் அப்படின்ட்டு. அப்புறம் தான் அங்கே இதுலாம் போனோன்னு தான் புரிஞ்சுது. எல்லாருக்கிட்டையும் நீ என்ன தானே பண்ற, வந்து வேலையை பார்க்க மாட்டேன், 4 பேரோட அர்த்தம் மட்டும் தான் அடிச்சுனுங்கிற அப்படின்னு கேட்டானுங்க. பேசாம நம்ம இதே வேலையை பார்க்கக்கூடாது, அதை கரெக்டாக எப்படி பார்க்குதுன்னு தெரியல. அதுதான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு வந்தது. அப்படியே கால் பண்ணி, ஞாபகம் இருக்கா சார் கில்லி படம் பார்க்கும்போது உங்ககிட்ட கேட்டேன் படம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கேட்டு அன்னைக்கே ஜாயின் பண்ணதுதான். நீ படம் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னல, நான் கேட்டேன் படம் இப்போ எப்படி இருக்குன்னு டீடைலா கேட்டுட்டு செகண்ட் இன்டர்வல்ல பேசுனேன். அன்னைக்கே வந்து சேர்ந்துக்கோங்க நீங்க ஃபீஸ் கட்டின அன்னைக்கே. சார் இன்னைக்கு தான் சார் வந்தேன், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டேல இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தது. சாங் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க, சூப்பரான காலேஜ் கூட பேசி என்டர்டைன் பண்ணிருப்போம். அத்து என்னடா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக அத்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். என்னன்னா ஒருத்தர் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருப்பான். ஆனா நான் எப்படி இருந்தேன்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்வராகவன் படத்துல ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி சும்மா தான் இருந்திருக்கேன். அடுத்து வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாரும் கேட்டிருப்பாங்க, பெரியாளா என்ன ஆக போறீங்க அப்படின்னு இருப்பாங்க. ஒருத்தர் ஒன்னு சொல்லுவான், என் ஃப்ரெண்ட்லாம் இருந்து நான் மெரைன் இன்ஜினியர் ஆக போறேன் மச்சான் அப்படின்னா. நான் மாரல் சயின்ஸ்லயே முட்டமா இருக்கு எடுக்கும், இதெல்லாம் எங்க மெரைன் இன்ஜினியர் ஆக போகுது அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்படி அந்த சின்ன வயசுல என்னென்னலாம் சொன்னா அப்படின்ட்டு இப்ப என்ன பண்றான்னு போய் பார்த்தா பூரா போய் ஐடி கம்பெனில தான் வேலை பார்க்கறான். அப்படி ஐடி கம்பெனில வேலை பார்க்கலையா, உட்காந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றான். அவனுக்கு இந்த பேங்க் எக்ஸாம்லாம் எப்படி கிளியர் பண்ணணும்னு தெரியும், ஆனா அந்த பேங்க்ல கொடுக்குற சலானை எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியாது. அடுத்து வந்து இந்த டிஎன்பிசி போனா ஆப்டிடியூட் இல்ல ஜெனரல் நாலேஜ், இது ரெண்டு தான் கேட்பானுங்க. இந்த ரெண்டுத்துலயும் எது எப்படின்னே தெரியாது. இது ரெண்டும் எதுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த சந்திரமுகி படத்துல ஒரு பாம்பு மாதிரி தான், எதுக்கு இது ரெண்டு இருக்குன்னே நமக்கு தெரியாது. இந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ல எப்படி தெரியுமா கேட்பானுங்க, one dead body coming from Motamadi, coming when it reached the ground, body splitted into how many parts?
ஏன்னா டேய் நான் என்னடா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி வச்சு என்னடா பண்ண போறேன், இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து ஜென்ரல் நாலேஜ். த சீட்டா ரன்ஸ் இன் 8.5 கிலோமீட்டர்ஸ். இது ஒரு கொஸ்டினா? நான் என்னமோ சீட்டா கிட்ட போய் டெய்லி கேட்குற மாதிரி, ப்ரோ 8.5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறீங்களா, உங்க அண்ணன் ஜாக்வார் 9.5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறானா, என்ன நீங்க மைலேஜே தரல அப்படின்னு நான் என்னமோ அது கூட பேச்சுவார்த்தை நடத்த போறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இன்னைக்கு வரவில் தான் ஒரு நியூஸ் சுட சுட பார்த்தேன். 6 வயது சிறுவன் 600 குரல் சொல்லி அசத்தல அப்படின்னா, அந்த 6 வயசு பையன் 600 குரல் சொன்னதுலாம் பெரிய விஷயம் தான். அதே அந்த 6 வயசு பையன் 600 குரல் சொன்னால, அவனை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு வழி எப்படான்னு கேட்டா தெரியாது. 600 குரல் சொல்ல தெரிஞ்சவனுக்கு அவன் வீட்டுக்கு வழி சொல்ல தெரியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஜென்ரல் நாலேஜ் அவசியம் தான், அதுக்கு ஜென்ரலா கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம லைம்லைட் FM 101.6 நாமளும் மிஞ்சி யாரு, நான் உங்க ஆர்ஜே திவா. கிளாஸ்ல வந்து நீங்க வந்து ரொம்ப இம்மிடியட்டா பிக்கப் பண்ணிட்டீங்களா? எப்படி ஜாலியா இருந்துச்சா கிளாஸை பத்தி சொல்லுங்க. கிளாஸ் ஜாலியாக தான் சார் இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து கட்சி வரைக்கும் ஏன்டா டேய் கண்டென்ட்லாம் நல்லா தான் எடுக்கிறேன், சூப்பராக ஆர்ஜே பண்ணுறேன், இந்த மாடுலேஷன் மட்டும் ஏன்டா உங்ககிட்ட மண்ணு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அது மட்டும் தான் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தீங்க. அதையும் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் தான் சார் சொன்னது. இல்லை நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. கண்டென்ட்லாம் எப்படி எடுக்கிறீங்க, எப்படி இதெல்லாம் ஐடியா கொடுத்தது இல்லை? எப்படி கண்டென்ட் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சார் சும்மா 4 லைன் பேசிட்டு இதுதான் கண்டென்ட் போல அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்படியே போக ஒன்றா சொல்ல அப்படியே ஆட் பண்ணியிருந்தேன் சார். வெரி குட் வெரி குட். என்ன கேட்கறது இது இல்லை, பட்டு பதில் சொல்கிறேன். ஆர்ஜே இல்லை சார், ட்ரைனிங் யார்கிட்ட இருந்து வந்தது? அது சரி. என்ன இந்த கிளாஸ் சேரணும்னு விரும்புகிற யோசனையோட இருக்கிற, சேருவோமா வேண்டாமா, துட்டை பிடிங்க ஏமாத்திடுவாங்க, எல்லாம் ஏமாற்ற மாட்டாங்க சார். நானே பயந்து தான் சார் இருந்தேன். கில்லி பார்த்தப்ப ஜிபே பண்ணலாமா வேணாமா, ஜிபே பண்ணலாமா, சரி படிதான் பார்ப்போம், எவ்வளோ பண்ணுறோம், இது பண்ண அண்ணன் அப்படின்ட்டு பண்ண அது ட்ரஸ்ட். எதனால அந்த டவுட் வந்துச்சு? அதை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஆன்லைன்னாலுமே பொதுவாக எல்லாருக்கும் ஒரு டவுட் வரல சார். ஆன்லைனில் பே பண்ணு அடுத்த நாள் சேர்ந்துக்கோ அப்படின்வாங்க. சரி பாதி பேர் இது மாதிரி ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வேற பேசும்போது நல்லா நியூஸ் ரீடர் மாதிரி நல்லா பேசுனீங்க. சரி மாதிரி இல்லை, நியூஸ் ரீடர் தான் நியூஸ் ரீடர் தான் நியூஸ் ரீடர் மாறிட்டு வருது. நியூஸ் ரீடர் தான் அவர்கிட்ட பேசின ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன் சார். சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கலாய்ச்சிருப்பாங்க, என்னடா எவ்வளோ நம்பி போய் ஏதோ ஆன்லைன்லங்கிற படம் இல்லை சார். இனி வரைக்கும் யாருக்கும் தெரியாது சார் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதனால தான் நீ கோர்ஸ் ஒன்றை முடிக்க விட்டாங்க, இல்லைன்னா முடிக்க விட மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. ஏதாவது ஒரு நல்லது பண்ணும்போது யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு போயிடுங்க. அதுதான் நான் சொல்லிக்க விரும்புறேன் கருத்து. சூப்பர் சூப்பர். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சக்சஸ் வரும்போது போய் கெத்தா சொல்ல, நம்ம இதெல்லாம் தான் பண்ணேன், இதனால எனக்கு இப்படி வந்தது, அப்போ சொன்னா ஒரு இது இருக்கும். இப்போ நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னா ஏதோ பைத்தியக்காரன் வளர்றேன் அப்படின்னு. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் எது வந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆகவே மக்களே, சொந்தக்காரங்க நண்பர்கள்னு சொல்லி யார்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்லாதீங்கிற, முடிஞ்ச அளவுக்கு மனசுக்குள்ளேயே போட்டு வைங்க. சூப்பர். அதெல்லாம் கண்டென்ட்டா கூட வச்சு ஏதுங்க, பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாதீங்க. பெரிய அற்புதமான ஒரு அட்வைஸ் இது. ஓகேவா சார்? அடுத்தது போலவா? போலாம் சார். வாவ், சம சாங் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சூப்பரான காலர்ஸ் கூட பேசி என்டர்டெயின் பண்ணிப்போம். அந்த சாங் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சூரிய அண்ணன் தெரியுமா, தேவ அண்ணன் தெரியுமா, அது மாதிரி வைத்தறிச்சல் அண்ணன் தெரியுமா அவனுக்கு அப்படின்ற மாதிரி வைத்தறிச்சலை பத்தி தான் சொல்ல போறேன். நான்லாம் ஒருத்தனை பார்த்து பயங்கரமா வைத்தறிச்சல் பட்டேன். அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா வைத்தறிச்சல் பட்டிருப்பீங்க. ஒருத்தனை பார்த்து ஏன்டா நாயே நீ வைத்தறிச்சல் பட்டு கூட ஏன்டா எங்களை சேர்த்துக்கிற அப்படின்னு கேட்கலாம். நாங்க தாயா புள்ளையா பண்ணிக்கிட்டு இதுல கூட சேர்த்துக்கலாம் எப்படி? எனக்கு வந்து ஆஃபீஸ் போன ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அங்க ஒருத்தனை பார்த்து நான் பயங்கரமா காண்டானேன். ஏன்னா நான் ஆஃபீஸ் போனா என்னடா வேலை பாப்பியா அப்படின்ட்டு போய்லாம் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை யூஸ் பண்ண மாட்டேன். நான்லாம் போவேன், லாகின் பண்ணுவேன், வேலை பார்க்குற மாதிரி நடிப்பேன், வந்துடுவேன், அவ்வளவுதான். இதே என் ஃப்ரெண்டு வருவான், லாகின் பண்ணுவான், வேலை பார்ப்பானா அப்படின்னு கேட்டால் வேலைலாம் பார்க்க மாட்டான். வருவான், லாகின் பண்ணுவான், சைடில் இருக்க பொண்ணோட பேசுவான், பக்கத்து டீமில் இருக்க பொண்ணோட பேசுவான், எதிர்த்து டீம் இருக்க பொண்ணோட பேசுவான். இது போச்சு போர் அடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், கேஃப்டேரியாக்கு ஏந்து போயிடுவான். அங்கே போய் அங்கே இருக்க பொண்ணுங்களோட பேச ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பார்த்தா ஒரு மனுஷனுக்கு வயிறு எரியுமா எரியாதா? எனக்குலாம் லிட்டர் கணக்கில் வயிறு எரிஞ்சுது. ஸோ இந்த வயிற்றுல அடங்க நான் ஒரு போய் சில்லுன்னு ஒரு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லைம்லைட் FM 101.6 நாமளும் மிஞ்சி யாரு, நான் உங்க ஆர்ஜே திவா. உன்னோட அப்ரோச்சுக்கு வந்து நீ பெரிய ஆர்ஜே ஆயிட்ட பிறகு ஒரு பயங்கர கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. நல்லா தான் சார் இருக்கும். வந்தா நல்லா இருக்கும். சிங்கிளா கமிட்டட் அப்ப சார்? என்ன சார் என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்க? சிங்கிள் தான் சார். நான் எல்லாம் சிரிச்சு அழகா பேசுற, ஸ்மார்ட்டா இருக்க, பொய் சொல்ற மாதிரி இருக்க, நம்ப முடியல. திவா பொய் சொல்ற? ஏன் சார்? எனக்கு இல்ல சார், சிங்கிள் தான் சார் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிளா இருக்காரு நம்ம ஆர்ஜே திவா. முடிஞ்சா இன்ஸ்டா ஐடி தரேன், கீழே ரெக்வெஸ்ட் கொடுங்க. ஆமா பாத்துக்கிடுங்க. ஓகே குட். அடுத்தது போலாம் சார். வாவ், சம சாங் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சூப்பரான காலர்ஸ் கூட பேசி என்டர்டெயின் பண்ணிருப்போம். அந்த சாங் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் என்னன்னா, தாத்தா வராரு கதற விட போறாரு அப்படின்னு நினைச்சு போய் படத்தை பார்த்தா ஆடியன்ஸ் ஆனா நம்மள தான் கதற விட்டாங்க. பத்துல எதுக்கு சொல்றேன்னா நான் அதுக்கு சொல்றேன். ஏன்னா இப்போ தேட்டரை பத்தி தான் பேச போறோம். தேட்டர்னு சொன்ன உடனே ஒருத்தருக்கு ஒன்னு ஞாபகம் வரும். அந்த வகையில ஸ்கூல் பசங்களா இருந்தா ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ள பசங்களா சேர்ந்து ஒரு வாட்டியாவது போய் பார்த்தணும், அப்படின்னா கட்டஸ்டாவது ஒரு வாட்டி பார்த்தணும் அப்படின்னு தோணும். காலேஜ் பசங்களா இருந்தா காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள பசங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் விடாம எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டியாவது படத்துக்கு போயிடணும்டா அப்படின்னு தோணும். இதே லவ்வர்ஸா இருந்தா
இந்த லவ்வர்ஸாக தான் இது பேர் சொல்லும்போதே எனக்கு வாயிலாம் ஒரு மாதிரி பதறுது. ஏன்னா எனக்கு இது வரல. லவ்வர்ஸ்ன்னு பேரை கேட்டாலுமே வயிற்றுச்சலாக இருக்குது. லவ்வர்ஸாக இருந்தால் இந்த லவ் முடியறதுக்குள்ள ஒரு வாட்டியாவது தேட்டருக்கு போய் கப்புள் சீட்டில் உட்காந்து படத்தை பார்த்துட்டு எவன் இன்ட்ரெப்ஷன் இல்லாமல் வந்துடணும் அப்படின்னு தோணும். இதே என்ன மாதிரி சிங்கிள் பசங்களாக இருந்தால் இந்த கட்டை வேவறதுக்குள்ள ஒரு வாட்டியாவது கப்புள் சீட்டை பார்த்து கப்புள்ஸாக உட்காந்துட்டு வந்துடணும் அப்படின்னு தோணும். அந்த வகையில் என்னன்னா, இதே பசங்களா படத்துக்கு போனோன்னு வைங்களேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே ஒரு பொண்ணு கூட போனீங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணுவா, படத்தில் என்னென்னமோ ட்விஸ்ட் வைப்பான். ஆனால் பொண்ணு கூட போனால் இன்டர்வல வைப்பா பாரு ஒரு ட்விஸ்ட். வேற ஒன்றும் இல்லை, ஸ்நாக்ஸை பற்றி தான் சொல்கிறேன். அந்த ஸ்நாக்ஸ் வெளியே போய் கேட்டால் 1 மாதம் வாடகையை ஒன்றா கேட்பான். அடா பாவி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த தத்துவத்தோட உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லைம்லைட் FM 101.6 நாமளும் மிஞ்சியார். நான் உங்க RJ DIVA திவா. அடுத்தது என்ன கேட்கறது? எனக்கு கேளுங்க எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. ரகுவர் மாதிரி கேளுங்க சார். அது அர்ஜுன் மாதிரி நானும் பதில் சொல்றேன். ஓகே. RJ ஒரு மாதிரி சினிமாவெலாம் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை சார். RJன்றதே எனக்கு பிடிக்கும், தோல்வாய் மாதிரி பேசினேங்கிறேன். சரி, எதுக்கு அதே ஒரு பேஷனாக மாற்றிக்கூடாது அப்படின்ட்டு எடுத்து வந்தது தான் சார் இது. இதுக்கப்புறம் எது வந்தாலும் ஓகே தான். ஆனால் முதல்ல இதை ஒழுங்காக பண்ணும் அப்படின்றதான் மைண்டில் இருக்கு. எது கேட்கலாம் சொல்லு. கேளுங்க சார், எது வேணாலும் கேளுங்க சார். நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஆயிட்டேன் சார், வளர்ந்துட்டேன். கோர்ஸ் முடிய போதில்லை சார். கிளாஸில் ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஏதாவது? கிளாஸில் மறக்க முடியாது. ஆமாம் சார், அன்றைக்கி ஒரு நியூஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு வந்தல சார். இந்தந்த ஊரில் இந்தந்த மாதிரி மழை பெய்யுது அப்படின்ட்டு, நான் என்னடா காக்கா ஓட்டுற அப்படின்னு கேட்டிங்களே. நான் எங்கள் ஊர் காஞ்சிபுரங்க, அதனால காக்கா ஓட்டுற அப்படின்னு. இதே இந்த கண்டென்ட்லாம் நீ பெரிய RJ வருடா, நான் பார்த்ததுலேயே நான் சொல்கிறேன், இது மாதிரி கண்டென்ட்லாம் எவ்வளோ எத்ததில்லை ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொன்னீங்க. அது இன்னும் மைண்டுக்குள்ளே நிற்குது சார். என்ன காஞ்சிபுரம் காக்கா மழை வருது எந்தெந்த ஊருக்கு அப்படின்ட்டு ஒரு 7 ஊர் போட்டிருந்தாங்க. அந்த ஊரில் எல்லா ஊருக்கும் காக்கான்னு ஸ்டார்டிங் ஆகுதான்ட்டு பார்த்தேன். என்னடா காக்கா ஓட்டுற அப்படின்ட்டு பார்க்காதீங்க, காஞ்சிபுரம்ன்ற எங்கள் ஊரை தான் நத்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் சொன்னீங்க. சூப்பர். கிளாஸில் அதிகமாக பேச மாட்டேன் நீ, ஆனால் கண்டென்ட்டில் ப்ரூவ் பண்ணுவேன் நீ. ஆமாம் சார். மற்றபடி கிளாஸ் எப்படி இருக்கும்? கிளாஸ் நல்லா ஜாலியாக தான் சார் போவோம். இது வந்து RJவும் கற்றுக்கலாம், டப்பிங்க்கு எப்படிலாம் பேசுகிறாங்க, அதுவும் நம்ம மாடுலேஷன் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் RJல அதை பார்த்து கொஞ்சம் கற்றுக்கலாம். நியூஸ் ரீடிங்னா எப்படி வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். அது மாதிரி ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். எல்லாருமே ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறதுனால அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஆன்லைன் கிளாஸ்னோட உனக்கு ஒரு டவுட் வரல, இங்கே எப்படி நம்ம ரெடி ஆக முடியும்? ஆமாம் வந்து சார், என்ன இது ஆன்லைனில் ஏதாவது ஓபிஎஸ்ட்டு போயிடுவோம், வழக்கம் போல் ஒரு வாரம் வருவோம், அடுத்து ஓபிஎஸ்ட்டு போயிடும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்பப்போ கொஞ்சம் திட்ட வேண்டியதெல்லாம் திட்டி அப்படி அந்த சரத்குமார் டைலாக் வரல சார், என்ன படம் சூரிய வம்சம் படத்தில் அப்பா திட்டினான்னு சொல்லி அந்த டைலாக் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல. சொல்லி தான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன். கல் வலிக்குதுன்னு சொல்லி கல் அழுதுருந்தா அந்த கல் சிற்பமாக முடியாது, அப்பா திட்டுறாருன்னு சொல்லி கோச்சிட்டு போயிருந்தா அந்த டைலாக் எனக்கு கரெக்டாக தெரியல. அது பார்த்தா நீங்களே போய் தேடி பார்த்துக்கோங்க அந்த டைலாக், அது போட்டுக்கலாம் சார். மேட்ரு புரியுது. அதான் சார். சாம சாங் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சூப்பரான காலஸ் கூட பேசி என்டர்டைன் பண்ணிருப்போம். அடுத்த சாங் கேட்கறதுக்கு முன்னாடி வழக்கு போல குட்டி இன்ஃபர்மேஷன் தான். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா எரியும், மண்ணெண்ணெய் ஊற்றினா மசமசன்னு எரியும், தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தெளிவாக எரியும், ஆசிட் ஊற்றினா அப்படி இப்படி எரியும், பெட்ரோல் ஊற்றினா இப்படி தான் பக்குடு எரியும். இப்போ எதுக்கு சூர்யா படம் டைலாக் பேசுறது தானே யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, வந்ததுலேருந்து என்னடா சொன்ன அப்படின்னு நீங்கள் கேட்டக்கூடாதுல்ல. அதுக்கு தான் எல்லா எண்ணெயை பற்றி ஒரு பேச்சு சொன்னேன். நசிங்கி போன வாயை வச்சு நான் முத்துக்குமார் மாதிரியே பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று சொன்னாதானே சர்வே ஆக முடியும். சரி, என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் பற்றி தான் பேச போகிறோம். நியூ இயர் ரெசல்யூஷன்னா பசங்க 2 டிசிஷன் தான் எடுப்பானுங்க. என்ன, ஒன்று சரக்கடி கூடாது, ஒன்று ஜிம் போய் சேரணும். ஆப்வியஸ்லி நான் ஒரு குட் பாய் அப்படின்றதால எனக்கு இந்த சரக்கடிக்கிற பழக்கம் இல்லை. இப்போ சரக்கடிச்சா கெட்ட பழக்கமாடா அப்படின்னு கேட்கலாம். சரக்கடிச்சா கெட்ட பழக்கம் தான், ஆனால் கெட்ட பர்சன் இல்லை. அது மட்டும் தான் நான் சொல்லிப்பேன். சரி, ஃபர்ஸ்ட் சரக்கடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கேங்லேயும் ஒருத்தர் இருப்பான். அந்த வகையில் என் கேங்லேயும் ஒருத்தன் தான். சந்தோஷமா இருந்தா சரக்கு, சோகமா இருந்தா சரக்கு, சும்மா இருந்தாலும் சரக்கு, என்ன பண்ணாலும் சரக்கு. நாங்களும் என்னென்னமோ பண்ணி அவங்ககிட்ட ட்ரை பண்ணோம். சரக்குலேருந்து இவனை எப்படியாவது காப்பாற்றணும், சரக்குலேருந்து இவனை எப்படியாவது காப்பாற்றணும். அப்புறம் போக தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, சரக்குலேருந்து இவனை காப்பாற்றக்கூடாது, இவங்கிட்ட இருந்து தான் சரக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி. இது ஒன்று முடிஞ்சது. அடுத்து ஜிம் போய் சேர்றதுக்கு ஜனவரி 1ஆம் மாதம் சேரும், பிப்ரவரி 1ஆம் மாதம் நின்றும். ஆனால் ஃபீஸ்ன்னு பார்த்தா 1.5 வருஷத்துக்கான ஃபீஸை ஒன்றா சேர்த்து கட்டுருவோம். ஐயோ என் வயிறு எரியுது எல்லாம் பார்க்கும்போதே. அடுத்து வந்து இந்த பர்சனல் ட்ரெயினர் உள்ளே போனோடனே பர்சனல் ட்ரெயினர்னு ஒருத்தருப்பான். என்னோட 1 இன்ச்சு பெருசாக இருக்கும் அவனுக்கு தொப்பு. என்னடே நானே தொப்பையை குறைக்க தான் உங்ககிட்ட வந்தேன், நீ என்னோட 1 இன்ச்சு தொப்பை பெருசாக வச்சுக்கிறேன், உங்ககிட்ட நான் என்னடா ட்ரைனிங் எடுக்குது அப்படின்ட்டு ஒரே வெக்ஸ் ஆகிடும். அது முடிஞ்சது. அடுத்து வந்து இந்த வே ப்ரோட்டீன் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வே ப்ரோட்டீன் வாங்குங்க. அது மாதிரி நான் எங்கள் வீட்டில் போய் கேட்டேன், அம்மா நான் வே ப்ரோட்டீன் வாங்க போகிறோமா அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து இந்த வே ப்ரோட்டீனு ஸ்டெராய்டு, ஹெரோயின், கொக்கைனு இதெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் வீட்டுக்குள்ளேயே வராது அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் எடுத்து தான் உனக்கு உடம்பு ஏறணும், அப்பேற்பட்ட உடம்பு ஏறவே தேவையில்லை.
வே ப்ரோட்டீன்ன்றது அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் பால் பவுட்ரு. அதுக்கு எங்கள் அம்மா ஹெராய்டு ஸ்டெராய்டு என்னென்னமோ அதுக்குள்ளே கம்பேர் பண்ணி பார்த்துட்டாங்க. ஒரே சோகமாக இருக்குது. இதனால் என்ன கருத்து சொல்கிறேன் வரேன்னா, பீர் அடிச்சு தொப்பு போட்டவனோட பிரியாணி திண்டு தொப்பு போட்டவன் தான் நம்ம நாட்டில் அதிகம் அப்படின்னு சொல்லி இதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லைம்லைட் FM 101.6 நம்மள மிஞ்ச யாரு, நான் உங்கள் ஆர்ஜே தீவா. பட் கிளாஸ் கன்வீனியண்ட்டாக இருக்குமா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? கன்வீனியன்ட்டாக தான் சார் இருக்கும். அவங்கவுங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி காலைல ஒரு பேட்ச் வருது, நைட் ஒரு நானே 3 பேட்ச்லேயே வந்தேன் சார். 8:30 மணி பேட்ச்சில் வந்து 7:30 மணி பேட்ச்சில் வந்து அப்புறம் 11 மணி பேட்ச், 3த்துலேயும் மாற்றி மாற்றி வந்து அப்புறம் கடைசியாக 11 மணி பேட்ச்சில் ஷிஃப்ட் ஆனேன் சார். ஓகே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு? கம்ஃபர்டபுளாக தான் சார். நெட்டு தான் கொஞ்சம் அடிக்கடி சொதப்புச்சு. கரெக்டாக என் டர்ன் வரும்போது நெட்டு பிங்க் ஆகிடும், நீங்கள் கூப்பிட்டே இருப்பீங்க. கரெக்டாக என் டர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அலோ சொல்லுவேன், அப்போ கொஞ்சம் திட்டுவாங்க. நெக்ஸ்ட் போகலாமா? போகலாம் சார். நான் திட்டுவேனா அப்படியெல்லாம் இல்லை சார், சொல்கிறேன் சார், இது மாதிரி பண்ணாத அப்படின்ட்டு அந்த தப்பு சொல்லுவீங்களா, அது சொன்னேன் சார். திட்டி தானே சார், திட்டினா தானே சார் அத்து மாற்ற முடியும். அக்கா சிரிப்பே இல்லை. ஆர்ஜே சொல்லுங்க சார். அப்படின்னா நீங்கள் என்ன டிஸ்கிரைப் பண்ணுறீங்க? அதை ஆர்ஜேனா புரியல சார், எனக்கு கேள்வியே புரியல. ரேடியோ ஜாக்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி நீங்கள் வந்து விளக்கம், அதை பற்றின அபிப்பிராயம் என்ன உங்களுடைய? ரேடியோ ஜாக்கியை பற்றி அபிப்பிராயம், அப்பப்போ நடக்கிற கரண்ட் அப்டேட்டை நம்ம கேட்ட ஹியூமர் சென்ஸ் அரல்ஸ் காமெடி கலந்த இதுவாக எடுத்துகிட்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் எதுன்ட்டு கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் என்னோட அபிப்பிராயத்தை தான் சொன்னேன். ஆரம்பத்தில் நான் சொன்னதை காப்பி அடிச்சு ஒரு நாள் வச்சிருந்து இப்போ எடுத்து விடுறேன் சார். பண்ணு கடைசியாக எல்லாத்தையும் பட்டல சார். பண்ணிட்டேன் அருமையாக பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டேன். ஆர்ஜே அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் வேற ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? வேற ஏதாவது வேறு ஃபீல்டுனா சார், இன்ஸ்டாகிராம் நோண்ட தெரியும், யூடியூப்பில் வீடியோ பார்க்க தெரியும், அவ்வளோதான் எனக்கு தெரியும் சார். இது ஆனால் நான்லாம் ஸ்டார்டிங்கில் பேசவே மாட்டேன் சார். இந்த சொந்தக்காரன் வீட்டுக்குலாம் போனால் என்னப்பா பையன் பேசவே மாட்டான் அப்படின்வாங்க. எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, என்னடா பேசவே மாட்டேன். அப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன், ஏன்டா பேசினேங்கிறேன், கொஞ்சம் வாயை மூடுறா அப்படின்வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆர்ஜி அளவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படியா சார்? ஆமாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? யாரும் பேசும்போது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்களா? இல்லை சார், நான் சாதிச்சுட்டு தான் போய் அவங்க மூஞ்சில் முடிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்கேன். அது வரையும் இப்போ ரோட்டில் எங்கேயாவது பார்த்துட்டு அப்படி பேக் ஷாட்டில் டர்ன் பண்ணி திரும்பி வந்துடுறியாடி? ரோட்டில் ஏதாவது பார்த்தா காணாத கடங்காரனை பார்த்தா மாதிரி போயிடுறது. ஓகே, இல்லைன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணி நோண்டுவாங்க. என்னடா இல்லை சார், எல்லா வேலைக்கு போயிட்டானுங்க சார். நான் மட்டும் தான் தண்டமாக உட்காந்துருக்கேன். ஆனால் தண்டம் இல்லை, ஒரு இது உருப்படியாக கற்றுக்கினேன்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. வெரி குட். நீங்கள் விஜய் ஃபேனா? இல்லை சார், தலா ஃபேனா? நம்ம வந்து சிம்பு ஃபேனு. பேசும்போதே தெரியுது. சிம்பு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன். சிம்பு லைஃப்பில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது தான் முக்கியம். கடைசி வரைக்கும் இது புரியவே இல்லைடா எங்களுக்கு. அப்போ புரியல, இப்போ புரியுது. ஆனால் இப்போ கடைசியில் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டேன் இல்லடி? ஆமாம் சார். இல்லை அது நீங்கள் தான் சார் சொல்கிற ஃபஸ்ட்டா இல்லையான்னு. கண்டிப்பாக பெஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் அண்ட் மட்டும் இல்லை, பெஸ்ட் ஆல்சோ. ஓகேவா? ஓகே சார். ஓகே. மற்றபடி வந்து கிளாஸில் என்னென்ன ஹேர்டில்ஸ், அதாவது என்னென்ன தடைகள் தடங்கல்கள்? எனக்கு இருந்த ஒரே தடை நெட்டு மட்டும் தான் சார், ஒரே தடை எனக்கு. ஓகே. மற்றபடி கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு? எந்த ஃபர்ஸ்ட் எத்தனையும் வந்துடும் சார். உள்ளே போனோடனே சரி எடுத்து ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே 2வது ஆளே எந்த வந்துடும். சரி அப்படியே என்ன சரி வந்தா வருது வரலா வருது, நமக்கு வாய்க்கு வந்து பேசுவோம் அப்படின்ட்டு பேசிடுவோம் சார். ஆனால் அது கரெக்டாக வந்துடும் சார். சரி, என்னைக்காவது மைண்ட் வாய்ஸில் என்ன திட்டிருக்கியா? இல்லை கிளாஸை பற்றி ஏதாவது திட்டிருக்கியா? கமெண்ட் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எதுவும் திட்டதில்லை சார். ஏதாவது இருந்தால் உங்ககிட்டே சொல்லிடுவேன் சார். நான் அடிக்கடி கால் பண்ணி கேட்பேனே சார் உங்களுக்கு, சார் என்ன பண்ணுறது இப்படி இது இந்த சோகமான நியூஸ் எப்படி சிரிப்பாக மாற்றுறது அப்படின்ட்டு. ஏன்னா டே மூண்டோம் சோகமான நியூஸ் ஏன்டா சிரிப்பாக மாற்றுற, அது சோகமான நியூஸ்ரா அப்படின்லாம் சொல்லிடுறீ. ஓகே வாங்க, என்னாச்சு, எங்கே போயிருந்தீங்க? ஓ தேங்க்யூ. இவ்வளோ நாளாச்சு? இவ்வளோ நேரம் ஆச்சு? ஓகே ரைட், நான் வரேன் பேசுவோம். ஓகே, சோகமான நியூஸ் சிரிப்பாக மாற்றுறாது, சோகமான நியூஸ் தான் டாக்குறாங்க. அதே என்ன முண்டை சிரிப்பு வர மாதிரி மாத்துறேன், சோகமாக சொல்லிட்டு போடா அப்படின்னீங்க. அது மாதிரி ஒன்று அப்படியே கேட்டு பட்டு திட்டு வாங்கி அதாவது ஒன்று ஒரு விதத்தில் சொன்னாதான் சார் புரியும். ஓகே அப்படியா? சாங் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சூப்பரான காலேஜ் கூட பேசி என்டர்டெயின் பண்ணிப்போம். அடுத்து உங்களுக்காக வழக்கம் போல ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தான். ஏன்டா இவ்வளோ சோகமாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்ம ஷோ க்ளோசிங் டைமுக்கு வந்துச்சு. ஆமாம், நம்ம ஷோ க்ளோசிங் டைமுக்கு வந்துச்சு. ஒரே வருத்தமாகுது எனக்கு. என்ன பண்ணுறது, ஷோன்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருந்து தானே ஆகணும். அந்த வகையில் கடைசி கண்டென்ட் என்னன்னா இந்த ஜென்சி டேர்ம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா ஜிவிஎம் வாய்ஸா அப்படின்னு கேட்கலாம். நானே பதிவு பண்ணிடுறேன், இது ஜிவிஎம் வாய்ஸ் தான். ஜென்சி டேர்ம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜென்சி டேர்ம்ஸ் இந்த ஜென்ரேஷன் பசங்க என்னென்னமோ கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்னென்ன வார்த்தை இருந்தது, ஃப்ளேம்ஸ்னு ஒரு வார்த்தை இருந்தது,
அதுவே ஏதோ சட்டத்துக்கு புறம்பான செயல் மாதிரி நம்ம அப்படி இப்படி மறைச்சு போட்டிருந்தோம். அடுத்து வந்து த மேத்தமெட்டிக்கல் பசில், த மேத்தமெட்டிக்கல் குவிஸ் 143 அப்படின்ற ஒன்று. இது மாதிரி 4-5 வார்த்தை தான் வச்சிருந்தோம். ஆனால் இந்த ஜென்ரேஷன் பசங்க ப்ரோ யூ டோன்ட் நோ திஸ் அப்படின்றானுங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்ட்டு என்னென்னமோ வார்த்தை சொல்றானுங்க. அந்த வார்த்தைலாம் என் வாயில கூட இல்லை, அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறேன். அதை மட்டும் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், அதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க. என்னன்னா கோஸ்டிங்ன்றானுங்க, பெஞ்சிங்ன்றானுங்க, ஜாம்பின்றானுங்க, ஹார்ட் லான்ச்சிங்ன்றானுங்க, ஸ்டாஷிங்ன்றானுங்க. என்னடா முடிஞ்சிச்சான்னு கேட்குறீங்களா? இல்லை மூச்சு வாங்குது எனக்கு. ஆர் பாம்பிங்ன்றானுங்க, டெலுஷன்ஷிப்ன்றானுங்க, சிச்சுவேஷன்ஷிப்ன்றானுங்க. ஆஹா சிச்சுவேஷன்ஷிப்பா டேய் பிளட்டி ராஸ்கல், சிச்சுவேஷன்ஷிப்பா. எனக்குலாம் ஸ்காலர்ஷிப்னால என்னன்னு தெரியாதுடா. அந்த வயசுல நீங்க என்னடா சிச்சுவேஷன்ஷிப் அளவுக்கு போயிட்டீங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. கோஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, நல்லா பேசினே இருப்பாங்க நம்ம கூட, திடீர்னு விட்டு போயிடுவானுங்க, எங்க ஆள் அட்ரஸே தெரியாம போயிடுவானுங்க, கோஸ்டிங்னுவானுங்க. அதுக்கு பேர் தான் பாதி பேர் என் கூட அப்பதான் இருக்கானுங்க, இதுக்கு பேர் தான் கோஸ்டிங்கா. அடுத்து வந்து பெஞ்சிங்னா இப்போ 2 பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு வந்து ஹோல்டிங்ல ஒருத்தனை வச்சிருப்பான், அதுக்கு பேர் தான் பெஞ்சிங். அடுத்து வந்து ஜாம்பிங், கோஸ்டிங் பண்ணிட்டு போனாலும் ஒருத்தன் அவனே வந்து திரும்பி பேசுவான், அதுக்கு பேர் தான் ஜாம்பிங். அடுத்து வந்து ஹார்ட் லான்ச்சிங்னா இப்போ 2 பேர் ரிலேஷன்ஸை ஓப்பன் அப்பா எல்லார்கிட்டையும் சொல்றது, அதுக்கு பேர் தான் ஹார்ட் லான்ச்சிங். அப்புறம் வந்து ஸ்டாஷிங்ன்றது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஓப்பனாக வச்சுருக்காங்க பத்தியா ரிலேஷன்ஷிப், அதை வந்து பிரைவேட்டாக அவங்க 2 பேருக்குள்ள மட்டும் வச்சுப்பானுங்க, அதுக்கு பேர் தான் ஸ்டாஷிங். அடுத்து வந்து ஆர் பாம்பிங்னா ஒன்றும் இல்லை, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி விட்டுருவானுங்க, பார்ப்பானுங்க நம்ம பண்ணுற எல்லாத்தையும் சீன் ஜோன்லேயே விட்டு போயிடுவானுங்க, அதுக்கு பேர் தான் ஆர் பாம்பிங். டெலுஷன் நியூ சொல்லுன்ட்டு இப்போ ஒன்று ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு, அது ஒன்றும் இல்லை, டெலுஷன் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இமேஜினேஷன்லேயே இருக்கானுங்க, இதுதான் டெலுஷன்ஷிப். அடுத்து வந்து சிச்சுவேஷன்ஷிப் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி சொன்னால் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து வெளில அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இதோட நான் கடையை சாத்தின்னு கிளம்புற நேரம் வந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லைம்லைட் FM 101.6 டாம்லம் என்ஜாய். நான் உங்க RJ DIVA திவா. சொல்லுங்களா வீரவேல் என்று. அவர் பிடிச்சிட்டாரு, பசங்க எல்லாம் பிடிச்சிட்டாரு. எப்படி இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க வந்து கவர் பண்ணிட்டீங்க சார்? இப்பதான் சார் ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஃபேன்ஸ் டெஃபினட்டா நானே உனக்கு ஃபேன் தானடா செல்லம். थैंक यू சார். थैंक यू சார். ஆமா கிளாஸ்ல நிறைய பேர் உனக்கு ஃபேன்ஸ் உண்டு இல்லையா? ஒரு நாள் லீவ் போட்டு எஸ்கேப் பண்ணினா கூட எங்க திவா DIVA திவா. ஆமா சார், அதுதான் சார் கூலி ப்ரோமோ. தலைவருக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ இடிக்கு யூஸ் ஆச்சு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து கிளாஸ்ல ரொம்ப ஷை டைப் மாதிரி தெரிவீங்க. ஆனா ஷை டைப்லாம் இல்ல சார், நான் வந்து கல்லகலன்னு பேசுவேன் சார். எனக்கு ஆன்லைன்ல தான் பேசுறேன், நேர்ல எவ்வளவு நேரம் பேச சொல்றீங்களா பேசுவேன். நான் ஆன்லைன்ல எல்லா நேரம் பேசுறேன், நீ ஆன்லைன்லயும் பேசுவேன், ஆனா ஆன்லைனோட ஆஃப்லைன்ல நல்லா பேசுவேன். இப்போதான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், ஆனா எப்படி பேசுறேன் பாரு. இவ்வளவு நாள் நம்ம வந்து ஆன்லைன்ல பழகிட்டு திடீர்னு நேரா பார்க்கும்போது என்ன தோணுச்சு உனக்கு? என்ன? எனக்கு ஒன்றும் பெருசாலாம் தோணல சார், அப்படியே எப்படியோ நேரில் பார்க்குற மாதிரி தான் இருந்தது சார் ஒரு வாட்டியும். ஆனால் நீ ஃபோன் பண்ணும்போது நான் ரோட்டில் அடிக்கிறேன் சார் வாங்க சார், என்ன நான் கடந்தே கிராஸ் பண்ணி வந்துட்டேன், என்ன உன்னை நேராக பார்த்தது இல்லை. ஆமாம் சார், காலைல வெயிட் பண்ணுறா வந்துடுற நீங்க, அப்புறம் நீயே வந்துடுறா நீங்க. வெரி குட், சூப்பர். We having a fantastic fun with you, Diva. Thank you sir. RJ Diva. தேங்க்யூ சார். RJ Diva கரெக்டாக 20 வருஷம் நம்ம லைம்லைட் கோச்சிங் முடியும் போது நானும் பேட்ச் பிடிக்கிறேன் சார். ஆமா, இதை பதிவு பண்ணிக்கிறேன்னா. ஆமா, லைம்லைட் கோச்சிங்கோட 20th year செலிப்ரேஷன்ல என் செலிப்ரேஷனையும் கூட சேர்த்துக்கோங்க. ஆமா, the great இப்படின்னு ஒருத்தனை திருத்தி விட்டோம்ப்பா இங்க இருந்து தேத்தி அப்படின்ட்டு. launching a great RJ from லைம்லைட் கோச்சிங் 20th year celebration. ஸோ நீங்க மேலும் மேலும் பெரிய பெரிய உயரங்களை எட்டி மிகப்பெரிய ஒரு RJ-வா, தேங்க்யூ, பெரிய சினிமா ஆக்டரா பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் திவா. DIVA திவா. நன்றி. ஓகேடா சொல்லலாம். தேங்க்யூ சார். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். பாய் சார்.